பெண்ட் மற்றும் ட்விஸ்ட் ஏற்பட்டுள்ளதா என்று இணைக்கும் கம்பியை சரிபார்க்கவும். பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராட் அசெம்பிளியை அசெம்பிள் செய்யவும். வணக்கம், என் பெயர் சாருமதி மற்றும் இந்த பயிற்சி முழுவதும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஆட்டோமொபைல் என்ஜின் சேவையானது குறிப்பிட்ட பகுதியின் நிலை மற்றும் அதை மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க இயந்திர கூறுகளை ஆய்வு செய்வதை முக்கியமாக உள்ளடக்குகிறது. பகுதிகளை அகற்றுவது மற்றும் மீண்டும் இணைப்பது இதில் அடங்கும். இயந்திரம் பின்வரும் அறிகுறிகளை கொண்டிருக்கும் போது ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் இயந்திரத்தை சர்வீஸ் செய்ய முடிவு செய்கிறார். என்ஜின் மிஸ்ஃபயர், நாக்கிங், அதிகப்படியான வைப்ரேஷன், ஆயில் நுகர்வு மற்றும் என்ஜின் ஓவர்ஹீட்டிங். மேலே உள்ள அறிகுறிகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று வளைந்த அல்லது முறுக்கப்பட்ட கனெக்டிங் ராடாக இருக்கலாம். எனவே வளைவு அல்லது திருப்பத்தை இணைக்கும் கம்பியை எவ்வாறு ஆய்வு செய்வது மற்றும் பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடை எவ்வாறு இணைப்பது என்பதை இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். இந்த செயலாக்கத்தின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை: பெண்ட் மற்றும் ட்விஸ்ட் இருக்கிறதா என கனெக்டிங் ராடை ஆய்வு செய்யவும், பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடை அசெம்பிள் செய்யவும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: பிஸ்டன் வைஸ், சர்க்ளிப் பிளேயர். தேவையான உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்கள்: கனெக்டிங் ராட் அலைன்மெண்ட் ஃபிக்ஸ்சர், பிஸ்டன் பின், கனெக்டிங் ராட். தேவையான பொருட்கள்: பனியன் துணி. கனெக்டிங் ராட் ஒரு இயந்திரத்தில் ஒரு முக்கிய இணைப்பாக செயல்படுகிறது. பிஸ்டனிலிருந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு இயக்கத்தை மாற்றுகிறது. பொதுவாக காஸ்ட் அலுமினியம் அலாயிலிருந்து வடிவமைக்கப்பட்ட இந்த ராடுகள் கம்பஷன் மற்றும் பிஸ்டன் இயக்கத்தால் உருவாகும் மாறும் அழுத்தங்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கனெக்டிங் ராடின் ஏற்ற நிலையை உறுதி செய்வது அவசியம், மேலும் பல முக்கிய காரணிகளை உள்ளடக்கியது. நேராக இருப்பது, நியமிக்கப்பட்ட மையத்திலிருந்து மையத்திற்கு ராடின் நீளம், பின் போர் மற்றும் பிக் எண்ட் போர் ஆகியவற்றில் வட்டத்தன்மையை பராமரித்தல், ரிஸ்ட் பின் மற்றும் கிராங்க் ராட் பின் ஆகியவற்றுக்கு பொருத்தமான அளவு, பின் பொருத்துதல் மற்றும் சரியான எண்ணெய் கழிவு வெளியேறுதல், அத்துடன் சாத்தியமான குறைபாடுகள் இல்லாமல் இருப்பது. அந்த அளவுகோல்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒன்றாக தோன்றினாலும் ஒவ்வொன்றும் இயந்திரத்தின் ஆயுள் மற்றும் செயல்திறனுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. பெண்டிங் அல்லது ட்விஸ்டிங் போன்ற ஏதேனும் அறிகுறிகளுக்கு ஒவ்வொரு கனெக்டிங் ராடையும் முழுமையாக ஆய்வு செய்வது கட்டாயமாகும். ஒரு வளைந்த ராடானது ரிஸ்ட் பின் துளையின் மையப்பகுதியுடன் பிக் எண்ட் போரின் மையக்கோட்டை தவறாக பொருத்த காரணமாகலாம். அதே நேரத்தில் பீமில் ஒரு ட்விஸ்டுக்கு பிக் எண்ட் போர் ஸ்மால் எண்ட் போரின் இடத்திலிருந்து விலகுவதற்கு வழிவகுக்கும். எனவே கனெக்டிங் ராடில் பெண்ட் மற்றும் ட்விஸ்ட் ஏதாவது உள்ளதா என சரிபார்க்க வேண்டியது அவசியம். கனெக்டிங் ராடை ட்விஸ்டிங் மற்றும் பெண்டிங் சரிபார்க்க பின் வருவனவற்றை செய்ய வேண்டும். சோதனை சாதனத்தை சர்ஃபேஸ் டேபிளில் வைக்கவும். பெண்ட் மற்றும் ட்விஸ்டை சரிபார்க்க கனெக்டிங் ராடை தேர்ந்தெடுக்கவும். பெண்டை சரிபார்க்க சரிபார்க்கும் சாதனத்தில் கனெக்டிங் ராடின் சிறிய முனையுடன் பிஸ்டன் பின்னை நிறுவவும். பிஸ்டன் பின் மையமானது கனெக்டிங் ராடுடன் சரியாக பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். கனெக்டிங் ராடை அலைனிங் ஃபிக்ஸ்சர் சாதனத்தில் பொருத்தி சரி செய்யவும். கான்டாக்ட் புள்ளி பிஸ்டன் பின்னின் முன் பாகத்தை தொடும் வரை டயல் இண்டிகேட்டரை நகர்த்தி டயலில் பூஜ்ஜிய நிலையை அமைக்கவும். இப்போது கனெக்டிங் ராடை நகர்த்தி பிஸ்டன் பின் பின்புறத்தில் அதே நடைமுறையை செய்யவும். டயல் பூஜ்ஜிய நிலையை காட்டுகிறது என்பதை சரிபார்க்கவும். அவ்வாறு செய்தால் கனெக்டிங் ராடில் பெண்ட் இல்லை என்பதை குறிக்கிறது. பூஜ்ஜிய நிலை காட்டப்படவில்லை என்றால் கனெக்டிங் ராட் வளைந்துள்ளது என்று முடிவு செய்து அதை மாற்றுவதற்கு தொடரவும். ட்விஸ்டை சரிபார்க்க பிஸ்டன் பின் மூலம் பிஸ்டனை கனெக்டிங் ராடுடன் இணைக்கவும். சாதனத்தில் அசெம்பிளியை நிறுவவும். பிஸ்டனுடன் ஜிக்கை சரி செய்து அதை சாய்க்கவும். செயல்பாட்டின் போது ஜிக்கானது ஃபேஸ் பிளேட்டுக்கு எதிராக உராய்வு மூலம் இயக்கத்தை வெளிப்படுத்தினால் அது கனெக்டிங் ராடில் எந்த ட்விஸ்டும் இல்லாததை குறிக்கிறது. மாறாக அத்தகைய இயக்கம் கவனிக்கப்படாவிட்டால் கனெக்டிங் ராடை மாற்றுவது நல்லது. அடுத்த கட்டமாக பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடை இணைக்கவும்.
பிஸ்டனின் ஸ்கர்ட் பகுதி மேல் நோக்கி எதிர்கொள்ளும் வகையில் பிஸ்டன் வைஸின் பிஸ்டனை பிடிக்கவும். பிஸ்டன் உறுதியாக பொருத்தப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். இப்போது பிஸ்டன் பின் பாஸுடன் சரியாக பொருந்தக்கூடிய கனெக்டிங் ராடின் ஸ்மால் எண்டை சொருகவும், அதை பிடிக்கவும். இப்போது பிஸ்டன் பின்னை பிஸ்டன் பின் பாஸில் சொருகவும். வைஸில் இருந்து பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடை வெளியே எடுக்கவும். கனெக்டிங் ராடை வைஸில் பிடித்து க்ரூவின் இருபுறமும் உள்ள சர்க்ளிப்களை சரி செய்யவும். சர்க்ளிப் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். இப்போது வைஸில் இருந்து கனெக்டிங் ராடை வெளியே எடுத்து காட்டப்பட்டுள்ளபடி பிஸ்டன் சாய்வுகளை எளிதாக சரிபார்க்கவும். இந்த பாடத்தின் முடிவுக்கு வந்துள்ளோம். எனவே பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராட் அசெம்பிளியை இணைக்கும் கம்பியில் வளைவோ முறுக்கோ இருப்பதை சரிபார்க்கவும் மற்றும் அசெம்பிள் செய்யவும் கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.